விடை கிடைத்துவிட்டது. ஆசிரியர் பாரத தேவி, வாசிப்பவர் கீர்த்தனா. இது விடை கிடைத்து விட்டதோட இறுதி அத்தியாயம் பகுதியில் நம்ம கதிருக்கும் லலிதாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இப்போ முதலரவு அறைக்குள்ள இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். அங்க இந்த அறைக்குள்ள நம்ம தேடுற கேள்விக்கான விடை கிடைக்குதா அப்படின்றத தெரிஞ்சுக்க கதைக்குள்ள போகலாம். லலிதா பக்கத்து அறைக்குள் நுழைந்தாள். உடம்பை இறுக்கிய புடவையை களைத்துவிட்டு வெளிர் நீல நிற புடவையை ஒன்றை உடுத்திக்கொண்டாள். உடம்பில் சுமையாக அவளை இம்சைப்படுத்திக் கொண்டிருந்த நகைகளை எல்லாம் கலட்டி வைத்தாள். இப்போது கழுத்தில் புதிதாய் கட்டிய தாலி கயிற்றோடு காதில் சிறு வளையமும் கைகளில் ஒற்றை ஒற்றையாய் மெல்லிய வளையல் மட்டுமே அவளை அலங்கரித்துக் கொண்டிருந்தன. கதிர் இப்போதும் நின்ற இடத்திலேயே அசையாமல் அப்படியே நின்றிருந்தான். வெளியே நிலைத்திருந்த அவனின் பார்வை கூட அப்படியேதான் இருந்தது. இப்போது தான் என்ன செய்ய வேண்டும் என்று எதுவும் புரியாமல் லலிதா தவித்தாள். அவர்கள் இருந்த அறையில் சத்தமே இல்லாத அந்த அழுத்தமான மௌனம் கனமாக படர்ந்திருந்தது. கட்டிலின் ஒரு மூலையில் குத்துவிளக்கு ஜன்னல் வழியே திருட்டுத்தனமாய் உள்ளே நுழையும் காற்றுக்கு படபடுத்தவாறு எரிந்து கொண்டிருந்தது. எரியும் எண்ணெய் வாசமும் கனன்றவாறு புகை சுழற்சியோடு எரியும் ஊதுபத்தியின் மனமும் கட்டிலை சுற்றிலும் நீண்ட சரமாய் தொங்கிவிட்டதிலிருந்த மல்லிகை பூக்களின் வாசத்தோடு போட்டி போட்டவாறு அறை முழுக்க மணக்க அவள் வியர்க்க வியர்க்க நின்று கொண்டிருந்தாள். தான் குற்றம் செய்தவள். அவள் செய்த குற்றத்திற்கு தண்டனை தரக்கூடியவன் கதிர்தான். ஆனால் அவனோ ஜன்னலை விட்டு அகலாமல் நின்று கொண்டிருந்தான். வருஷக்கணக்காய் அந்த அறையில் தான் அடைப்பட்டு கிடப்பது போல் அவளுக்கு தோன்றியது. நேரம் ஆக ஆக ஈரம் சுமந்து காற்று ஜன்னல் வழியே புகுந்த போது அவள் உடல் நடுங்கியது. எண்ணெய் இல்லாமல் திரி பொசுங்கும் வாசம் வந்ததும் அவள் விடிவிளக்கை போட்டுவிட்டு குத்து விளக்கில் மெலிதாய் எரிந்து கொண்டிருந்த தீபத்தை குளிர வைத்தாள். இந்த சமயம் கூட ரமேஷின் நினைவு பனி சுமந்த மேகமாய் அவள் மனதிற்குள் ஊடுருவிய போது அவள் அதை உதிரி எரிய முடியாமல் தவித்தாள். அவளால் அங்கே நிற்க கூட முடியவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாய் அவள் நொறுங்கிக் கொண்டிருந்தாள். இந்த இரவு அப்படியே நிலைத்துவிடும் போல் அவளுக்கு தோன்றியது. திசைகளே இல்லாமல் எந்த குறிகளும் இல்லாத இந்த உறவில் இனி என்ன இருக்கப் போகிறது? இந்த நேரத்தின் தனிமையின் பலவீனம் அவளை அச்சப்படுத்தியது. அருவருப்பான எண்ணம் ஒன்று அவளுக்குள்ளே எழுந்து அவளை குப்புற தள்ளியது. ஒரு பெண் தப்பு செய்து விட்டால் இந்த உலகத்திலேயே வாழத் தகுதியற்றவளாக அவளை ஒதுக்கி வைத்து வேடிக்கை பார்க்கிறது இந்த சமூகம். தன்னை இனி அப்படித்தான் வேடிக்கை பார்க்குமோ? எத்தனை புண்ணியங்கள் செய்தாலும் தீர்க்க முடியாத களங்கம் ஒன்று தனக்குள் வந்து குடியேறிவிட்டதோ? அதனால்தான் இந்நேரத்துக்கு தாலி கட்டிய உரிமையாய் தன்னை ஆக்கிரமித்துக் கொள்ள வேண்டியவன் ஜன்னல் வழியை இருட்டுக்குள் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறான். லலிதா தான் உணர்ச்சிப்பட்ட நிமிஷங்களை கசப்பும் வெறுப்புமாக ஒதுக்கி அதை மறக்க நினைத்தாள். மறக்கக்கூடிய விஷயமா அது? அவ்வளவு லேசில் அது அவளை விட்டு போகுமா? அந்த நிகழ்வு அவள் உடம்பு முழுக்க பொன்னாக புறையோடி அல்லவா போய்விட்டது. இனி ஒருபோதும் தன்னால் நிம்மதியாக உறங்கவும் முடியாது, வாழவும் முடியாது என்று கண்ணுக்கு தெரியாத அமானுஷ்ய உருவங்கள் தன்னை துரத்தி கொண்டே இருக்கும் என்று நினைத்தாள். தன் உடல் இப்படி மரத்து போய் அப்படியே உயிரில்லாத ஒரு பிணமாக ஆகிவிட வேண்டும் என்று ஏங்கினாள். கொரூரமான கையொன்று அவளுக்குள் நுழைந்து கொண்டு அவளை பிசைந்து எடுத்தது. அவளுக்கு கால் கடுக்க ஆரம்பித்தது. தொண்டை வறட்சியில் தவித்தது. நேற்றைய தூக்கத்தின் மிச்சம் அவளை அசத்தியது. காலையிலிருந்தே இன்று முழுக்க முழுக்க பொய்யாக சிரித்து பொய்யாக நடித்ததில் அவள் சோர்ந்து போயிருந்தாள். லலிதாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. உள்ளம் வேதனை தாங்காது நலிந்து கசிந்து தூக்கம் என்னும் கொடிய அரக்கனின் கால்களால் விதிக்கப்பட்டு இருக்கும் போது கூட தன் சுகம் தேடி அலையும் உடம்பை நினைத்து பார்க்கிறாள். உடல் ஓய்வு பெறும்போது மனதின் வேதனை வெறும் கனவுகளாக சித்தரித்து புறையோடு கிடக்கும் உள்ளத்து புண்ணையும் கொஞ்சமாய் மறக்க செய்கிறதே இந்த தூக்கம். இதனால்தான் காலங்கள் மட்டுமே இதயத்தில் காயப்பட்டு கிடக்கும் ரணங்களுக்கு மருந்தாகிறதோ
இனியும் தன்னால் அங்கே நிற்க முடியாது என்று நினைத்தாள் லலிதா. ஆனால் அங்கே படுக்கவும் முடியாது. ஒரு நிரபராதி, எந்த குற்றமுமே செய்யாத ஒருவன் கால் கடுக்க நின்று கொண்டிருக்கையில் குற்றவாளியான தான் அங்கே எப்படி படுத்து தூங்குவது? அது அவளால் முடியாது. அவள் அறையை விட்டு வெளியே போக நினைத்தாள். போவதற்கு முன்னால் தன்னை பற்றிய விஷயங்களை கதிரிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தாள். அவன் இவள் கழுத்தில் தாலியை கட்டிய குற்றத்திற்காக அவனை ஆயுள் கைதியாக்க அவள் விரும்பவில்லை. தன்னிலிருந்து அவன் விடுதலை பெற்ற ஒரு சுதந்திர மனிதனாக அவனுக்கு பிடித்த வாழ்க்கையை அவன் வாழ வேண்டும் என்று அவள் நினைத்தாள். பிடிவாதமாய் போராடி தனக்குள் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டவள் சிறு சத்தமில்லாமல் பூப்பாதம் எடுத்து வைத்து கதிரின் அருகில் வந்து நின்றாள். அப்போது கூட அவன் திரும்பி பார்க்கவில்லை. அவன் பார்க்க வேண்டாம், அவன் முகத்தில் முழிக்க வேண்டாம். அவளுக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஆனாலும் தான் சொல்வதை சொல்லித்தானே ஆக வேண்டும். பெண்களின் முதல் இரவுகளில் முதலில் ஆண்கள்தான் பேசுவார்கள் என்று அவள் கேள்விப்பட்டிருந்தாள். ஒருவேளை இந்த முதலிரவு ரமேஷுடனாக இருந்திருந்தால் அவன் பேசியிருப்பானோ என்னமோ என்று எண்ணியவள் அந்த எண்ணத்தை உடனே சுளித்தாள். சீ, இந்த நேரத்தில் கூட அவனின் நினைவுதானா? அவன் நினைவுகளும் அவன் பிம்பங்களும் தன்னை விட்டு போக வேண்டும் என்றால் தீதான் குளிக்க வேண்டும். தீயால் தான் அவளை சுத்தப்படுத்த முடியும். அவள் செய்த பாவங்களை கழுவ முடியும். விடிவிளக்கின் மங்கிய வெளிச்சத்தில் கதிரின் பின்பக்கத்தை மட்டுமே அவளால் பார்க்க முடிந்தது. சந்தன கலர் சில்க் சட்டையும் அதே கலரில் வேட்டியுமாக இன்னமும் இவளுக்கு தாலி கட்டிய மணமகன் கோலத்தில் தான் அவன் நின்றிருந்தான். தாலி கட்டி முடிந்த பிறகு கோட்டும் சூட்டும் போட்டுக்கொள்ளும்படி யாரோ கொண்டு வந்து கொடுத்த போது கூட அவன் மறுத்து விட்டான். துரைசாமி கோட் சூட்டோடு டை கட்டிய கோலத்தில் தன் மகனை அழகு பார்க்க நினைத்தாரோ என்னவோ. எதுக்காக கதிர் கோட்டை வேண்டாம்னு சொல்றேன்? இந்த கல்யாணத்துக்காகவே 20,000க்கு மேல தைச்சதாச்சே என்று வற்புறுத்த, தயவு செய்து என்னை கட்டாயப்படுத்தாதீங்கப்பா என்று மறுத்து விட்டான். அவன் முகம் உற்சாகமே இல்லாமல் பொலிவிழந்து காணப்பட்டது. இப்போது கூட அவனின் ஒரு பக்க ஸ்டைலாக தெரிந்த கன்னத்தின் இறுக்கத்திலேயே அவனுடைய மனநிலையை அவள் புரிந்து கொண்டிருந்தாள். தன் அப்பா ஆசை ஆசையாய் வாங்கி அவனுக்கு கொடுத்த மோதிரம், வாட்சும் ஜன்னலை பிடித்திருந்த அவனது இடது கையை அலங்கரித்திருந்தது. அதை கலட்டாதில் இருந்ததிலேயே அவன் தன் குடும்பத்தின் உறவை துண்டித்துக் கொள்ள விரும்பவில்லை என்று எண்ணிய போது அவளுக்கு அவன் மீது அனுதாபமும் வளர்ந்தது. ஒரு நல்ல மனிதனை காயப்படுத்தப் போகிறோமே என்ற வேதனையோடுதான் அவள் நின்றிருந்தாள். அந்த நேரத்தில் அவளுக்கு ஒரு கத்தி மேல் நிற்பது போல் இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கரண்ட் போய்விடும் என்று நினைத்த போது அவளுக்கு திகிலாக இருந்தது. இப்படி கரண்ட் போன ஒரு தினத்தில் தானே அவள் களவு போனாள். கரண்ட் போகும் முன்பு தான் போய்விட வேண்டும் என்று நினைத்து கதிரை கூப்பிடுவதற்காக வாயை திறந்தாள். கதிர் என்று கூப்பிடவும் செய்தாள். ஆனால் அவளுக்குள் இருந்து வெறும் அனல் காற்றுதான் வெளியேறி இருக்கிறது என்பது அவளுக்கு தெளிவாக தெரிந்தது. ஏனென்றால் கதிரின் உடம்பில் சிறு அசைவு கூட இல்லை. அவன் அப்படியே நின்றிருந்தான். லலிதாவின் உடம்பை அவமானமும் வெக்கமும் நார் நாராய் கிழித்து போட்டன. இந்த அவமானமும் வெக்கமும் அன்று இருந்திருந்தால் அவள் ரமேஷை தனியே சந்திக்க விரும்பியிருப்பாளா? இப்படி ஒரு சூழலில் மாட்டியிருப்பாளா? மீண்டும் அவள் பிரயாசனப்பட்டு கூப்பிட முயற்சிக்கையில் குப்பென்று வேகமான காற்று புழுதியை அள்ளி ஜன்னல் வழியை வீச அவன் சட்டென்று திரும்பினான். அப்படி திரும்பியவன் தன் பக்கத்தில் வியர்த்த முகத்தோடும் சிறு பதற்றத்தோடும் நிற்கும் லலிதாவை பார்த்து திகைத்து போனான். ஐம் சாரி லலிதா, நீயும் இந்த அறைக்குள்ள இருப்பாய் என்பதை நான் மறந்தே போய்விட்டேன் என்றான். அவன் பேசிவிட்டான் என்பதே லலிதாவிற்கு போதுமானதாக இருந்தது. அவன் பேசியதற்கு அவள் கொஞ்சமாய் சிரிக்க கூட முயற்சி செய்யவில்லை. அவளுக்கு தெரியும் தான் சிரிக்க முயற்சிப்பது அழுகையில் போய் முடியும் என்பது. லலிதாவால் அவன் முகத்தை நிமிர்ந்து கூட பார்க்க முடியவில்லை. ரொம்ப நேரம் எனக்காக காத்துக்கிட்டு இருந்த போல இருக்கே என்று அவன் கேட்டதும் அவமானமாக இருந்தது லலிதாவிற்கு. ஏதாவது சாப்பிட்றியா? அவள் மௌனமாக இருந்தாள். அவன் அங்கே இருந்த சொம்பு தண்ணியை கொண்டு வந்து கொடுத்தான். லலிதா ஒரு சொம்பு தண்ணியையும் மொத்தமாக குடித்து தீர்த்தாள். இன்னும் அவளுக்கு தாகம்தான் அடங்கவில்லை. வறட்சி என்பது அவள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை
விரிவோடிய தரிசாய் கீறல்கள் வாங்கி கிடந்தன. தண்ணி கொடுத்ததோடு தன் கடமை முடிந்தது போல் அவன் மௌனமாக எங்கேயோ பார்த்து கொண்டிருந்தான். அவளுக்கு மூச்சு முட்டியது. கண்ணுக்கு தெரியாத காற்று கூட அந்த இடத்தை விட்டு வெளியேறி விட்டதால் கதிர் மட்டும் அல்ல, 4 சுவர்கள் கூட தங்களின் இறுக்கத்தை காட்டும் அனலாக மாறின. உள்புழக்கமும் வெளிப்புழக்கமுமாக தவித்தாள் அவள். உடம்பெங்கும் வியர்வை ஊற்று பெருக்கெடுத்து ஓடியது. நீ விரும்பினா தூங்கலாம் லலிதா, எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை என்றான் கதிர். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் கதிர் என்றாள் லலிதா. அவள் குரலில் சிறு நடுக்கம் இருந்தது. கொஞ்சம் உட்கார்ந்து கொள்ளலாமா? கதிர் ரொம்ப நேரம் நின்னதுல கால் வலி எடுத்துருச்சு என்றதும், நீ தாராளமா உட்காரலாம், என்கிட்ட எதுக்காக இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கே என்றதும் லலிதா அங்கிருந்த சேரில் உட்கார்ந்தாள். நீயும் உட்காரு கதிர். பரவாயில்ல, நான் நிற்கிறேன், அப்போ நானும் நிற்கிறேன் என்று அவள் எழுப்ப போகையில், வேண்டாம் வேண்டாம், இருவருமே உட்கார்ந்தே கொள்வோம் என்று அவன் கட்டிலில் உட்கார அவள் அவன் எதிரில் ஒரு ஒடுக்கத்தோடு உட்கார்ந்தாள். சற்றென்று அவனுக்கு ரஞ்சனி தான் தன் முன்னால் நிற்பது போல் இருந்தது. இந்த லலிதா கூட பிறந்தவள் தானே அந்த ரஞ்சனி. இந்த ஒடுக்கமும் அடக்கமும் என்றைக்காவது அவளிடம் இருந்ததா என்று நினைத்திருந்த போது இப்படி ஒரு அடக்கம் அவளிடம் இருந்ததாகவே ஞாபகம் இல்லை. பேய், ஒரு ஆணை வளைத்துவிட்டு இன்னொரு ஆணுக்கு வளைவிருக்கும் அவள் ஒரு பேய் என்று அவளை பற்றி நினைத்தவன் கனன்று கொண்ட முகத்தோடு பற்களை கடித்தான். எப்போதும் அமைதியாக மலர்ந்திருக்கும் கதிரின் முகத்தில் இப்போது கடுகடுப்பு நின்றிருப்பதை பார்க்கையில் லலிதாவிற்கு பயமாய் இருந்தது. அவள் விருட்டென எழுந்து வெளியே போவதற்காக புறப்பட்ட போது கதிர் அவளை தடுத்தான். ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லாமலே போனா என்ன அர்த்தம் லலிதா என்று கேட்ட கதிரை லேசாக நிமிர்ந்து பார்த்தாள். உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது உனக்கு உடம்பு சரியில்லைங்கிறது. நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் நாளைக்கு வேணா பேசிக்கலாம். நோ, நீ இப்பவே எதுனாலும் தாராளமா சொல்லலாம். எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியாம கொஞ்ச நேரம் அவள் தயங்க, என்கிட்ட உனக்கு எந்த பயமும் வேண்டாம் லலிதா, நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அதை தாராளமா சொல்லு லலிதா என்றான் கதிர். இப்போது அவன் முகம் ஒரு ஆண்மைக்குரிய கம்பீரத்தோடு ஒளிர்ந்தது. வந்து வந்து அந்த கதிர், சொல்லு லலிதா, நீ 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 நினைக்கிற மாதிரி நான் நல்லவ கிடையாது கதிர் என்று அவள் சொல்லி முடிக்கும் முன்பே அவன் சடார் என்று நிமிர்ந்தான். அவனின் கூரிய பார்வையை சந்திக்க முடியாமல் லலிதா தலை கவிழ்ந்தாள். அவள் சிவந்த உதடுகள் நடுங்கின. என்ன சொல்ற லலிதா? ஆமா கதிர், நான் நல்லவள் இல்லை, சுத்தமானவள் இல்லை, இது உண்மை, சத்தியம். என் மீது ஆணையாக, என் அம்மா மீது ஆணையாக. அவளுக்கு மூச்சு வாங்கியது. கொஞ்சம் புரியும்படி சொல்லு லலிதா, என் வயிற்றில் இப்போது என்றவள் அதற்கு மேல் பேச முடியாமல் தவித்தாள். லலிதா, இன்னும் கூட நீ சொல்வது எனக்கு சரியாக புரியவில்லை. கதிர் அப்படி கேட்டதும் லலிதா தான் இருக்கும் இந்த அரைச்சுவர்கள் தன் மீது இடிந்து விழக்கூடாதா என்று ஏங்கினாள். ஜன்னல் வெளியே தெரிந்த இருட்டு மெல்ல மெல்ல பதுங்கி தன்னை கவ்விக்கொண்டு போக வருவது போல் அவளுக்கு தோன்றியது. லலிதா என்று நுனி கத்தியாக கதிரின் குரல் கேட்க அவள் தன் பலத்தை எல்லாம் இழந்தவளாக சிறு புயலில் அகப்பட்ட சிறு துரும்பா உயிரற்ற பிணம் போல் சுருண்டு கிடந்தாள். இப்ப நீ என்ன சொல்ல வாரே? கதிர், நான் ஒரு பாவத்தை இப்போ சுமந்துகிட்டு இருக்கேன். தெய்வத்தை மனப்பூர்வமாக கும்பிட்டால் உன் பாவத்தை கழுவி சுத்தமாக்கி விடலாம். லலிதா, தெய்வங்கள் எல்லாம் மன்னிக்க கூடியவை. நான் பாவத்தை மனதில் சுமக்கவில்லை, வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கிறேன் கதிர். நான் இப்போது கன்னிப்பெண்ணாக இல்லை. லலிதா, என்னை மன்னிச்சிரு கதிர். ஆனா இந்த தவறுக்கு நான் மட்டும் பொறுப்பில்லை. கதிர் அவளையே பார்த்தான். அவன் கண்களில் வளர்ந்த தீ அவனை சுட்டு பொசுக்கியது. வேறு யார் பொறுப்பு? அவன் குரலில் கத்தியின் கூர்மை தெரிந்தது. உன் அண்ணன் ரமேஷ் என்று அவள் சொல்லி முடிக்கும் முன்பே, பொய் பொய், என் அண்ணன் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு காலமும் செய்திருக்க மாட்டான் என்றதும் லலிதாவிற்கு இடியே தன் தலையில் விழுந்தது போல் ஆகிவிட்டது. அவள் கதிரை தீக்கோட்டையாக பார்த்தாள். லலிதாவின் கண்கள் இரண்டும் 2 நெருப்பு துண்டாக தகத்தகத்தது. அப்போ என்ன சோரம் போனவன்னு சொல்றியா கதிர்? அறிவால் வெட்டாக அவள் வாயிலிருந்து வந்த வார்த்தையில் அவன் அடிபட்டவனாக நின்றான். உன் அண்ணன் வெளிநாட்டுக்கு புறப்பட்டு போவதற்கு முன்னால் எங்கள் வீட்டிற்கு வந்திருந்தான். லலிதா,
ஆமா கதிர், அவன் வந்த நேரம் கரண்ட் போய்விட்டது. நான் அப்போது ரஞ்சனியின் அறையில் இருந்தேன். ரஞ்சனியின் அறை எப்போதும் கலைத்து கிடக்கும். அந்த நேரத்துக்கு திடும் என்று கண்ணுக்குள் விழுந்த இருட்டை போக்குவதற்காக என் அறைக்கு மெழுகுவர்த்தியை எடுக்க போனேன். அப்பதான் நானும் அண்ணனும் குற்றவாளியாய் போயிட்டோம். இந்த விஷயத்த கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொல்லணும்னு எவ்வளவோ முயற்சி செஞ்சேன். ஆனா என்னால முடியவே இல்லை என்று அவள் சொல்லி முடிக்கும் முன்பே, நிறுத்து லலிதா, நிச்சயமாக ரமேஷ் உன் அறைக்கு வரவே இல்லை. ஏனென்றால் பார்ட்டியிலேயே அவனுக்கு நேரம் சரியாகிவிட்டது. ஏர்போர்ட்டுக்கு கூட அவன் அவசரமாய்தான் ஓடினான் என்று கதிர் சொல்லி முடிக்கும் முன்பே, பொய் பொய் என்று தலையில் அடித்துக்கொண்டு அழுதாள் லலிதா. அவள் உடலில் வெப்பம் கொப்பளித்தது. இருண்ட குகையில் சறுக்கி தலை குப்புற விழுந்தவள் போல் உணர்ந்தாள். நெருப்பு கோலமாய் திகிலும் அச்சமும் அவளை ஆட்டி படைத்தது. வேறு யாருக்காவது நம் வீட்டு கதவை திறக்கும் சூட்சமம் தெரிந்து விட்டதா? அப்படியானால் அன்றைய தினம் ரமேஷ் வரவில்லையா? நான் தான் அவன் வந்ததாக எண்ணிக்கொண்டேனா? அப்படியானால் வந்தது யாராக இருக்கும்? அவளுக்கு தலை சுற்றியது. தன் வீட்டிற்கு வரும் ஆட்களை, அதிலும் வாலிபர்களாக வந்து போனவர்களை நினைவுக்கு கொண்டு வந்து நெஞ்சத்தில் நிறுத்தி பார்க்கிறாள். தன் வீட்டு ஆட்களை தவிர வேறு யாருமே அவள் ஞாபகத்திற்கு வரவில்லை. கதவின் சூட்சமத்தில் அம்மா ரொம்ப ஜாக்கிரதையாய் இருந்தாள் என்பதை லலிதா கண்கூடாக அறிந்திருந்தாள். வீட்டுக்குள்ள நம்ம 4 பேர் இருக்கோம். ஒவ்வொருத்தரும் அடிக்கடி வெளியே போயிட்டு வாரவக. கதவை திறக்கிற சூட்சமத்தை மட்டும் வெளியே சொல்லிவிட்டாதீங்க என்று எல்லோரையும் அதட்டி மிரட்டி வைத்திருந்தாள். இந்த விஷயத்தில் அவள் அப்பா கூட மனைவிக்கு பயந்துதான் வாய் திறக்காமல் இருந்தார். ஒரு நாள் ரஞ்சனி, ஆமா, நம்ம கதவை திறக்கிற சூட்சமம் உலகறியாத ரகசியம்னு சொல்றேன், ஆனா மாமா வீட்டு ஆளுகளுக்கு மட்டும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டே என்று கேட்டபோது இந்த அம்மா என்ன சொன்னாள்? மாமா வீட்டு ஆளுகன்னு பிரிச்சு பேசாது, அவங்களும் நம்ம வீட்டு ஆளுக தான், அவங்களுக்கு தெரியறதுல தப்பு இல்லைன்னு தான் எல்லோருக்கும் நம்ம வீட்டு கதவு சூட்சமத்தை சொல்லி கொடுத்திருக்கேன் என்றாள். அம்மா அப்படி சொன்னதினால்தான் அந்த இருட்டு நேரத்தில் அவ்வளவு உரிமையாக கதவை திறந்து கொண்டு ரமேஷை தவிர வேறு யார் வந்திருக்க முடியும் என்று கொஞ்சமாய் தனக்குள் ஆறுதலை வளர்த்திருந்தாள். இப்போது கதிர் சொன்ன வார்த்தையில் அதுவும் பொய்யாகிவிட்டது. லலிதா இப்படி எண்ணி தடுமாறிக்கொண்டு இருக்க அவள் சொன்ன வார்த்தையின் அர்த்தங்களும் நிகழ்வுகள், அப்போதைய நிகழ்ச்சிகளும் சட்டென்று தலையில் அடித்தாற்போல் கதிருக்கு எல்லாம் ஞாபகத்தில் வந்து போயின. அன்றைய இருட்டில் அவன் சந்தித்ததும், ரஞ்சனியைத்தான் தொடுகிறோம் என்ற ஆசையோடு தொட்டதும், உணர்ச்சி வசப்பட்டு கூடியதும் நிச்சயம் ரஞ்சனி அல்ல, இந்த லலிதா தான், லலிதாவே தான். 3 நாளைக்கு முன்னால ஏதோ ஒரு விஷயமா ரஞ்சனி கையை இவன் தொட்டப்போ அவள் இந்த மாதிரி தொடறது ஒட்டுறது உரசனங்கிறது வேலையெல்லாம் இப்ப என்கிட்ட வச்சுக்கிடாத, எல்லாம் கல்யாணத்துக்கு பிறகுதான் என்று அவள் அதட்டலாய் சொல்ல கதிருக்கு சுருக்கென்றது. இவ்வளவு நாளாக இத்தனை வருஷமாக பழகியதுல அவன் அவளை ஒரு நாள் கூட தொட வேண்டும் என்று மனதால் நினைக்க கூட இல்லை. இன்று எதேச்சையாய் தொடப்போக என்னை பற்றி புரியாமல் என்ன பேச்சு பேசுகிறாள்? அவனுக்குள் ரோஷம் எகிரியது. அவனும் வீம்பாகவே பதில் சொன்னான், அப்படி தொட்டா என்ன செய்வையா? ரஞ்சனியும் சளைக்காமல் சொன்னாள், நீ மட்டும் தொட்டு பாரு, பிறகு என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது என்று ரஞ்சனி சொன்னபோது, சரி ரஞ்சனி, நான் உன் வீட்டுக்கே வந்து உன்னை தொடுறேன், தொடுறது மட்டும் இல்லை, உன் கன்னத்துல ஒரு முத்தமும் கொடுத்துட்டு போறேன், நீ என்ன செய்கிறேன்னு அப்ப பார்த்துக்கலாம் என்று அவன் சொன்னதும் ரஞ்சனி கலகலவென்று சிரித்தாள். உன் சவாலை யார்கிட்ட வேணா வச்சுக்கோ, இந்த ரஞ்சனி கிட்ட நடக்காது என்று சொன்னதும் கதிருக்கு கோபம் குப்பென்று ஏறியது. ரஞ்சனி தன்னை ரொம்ப அவமானப்படுத்தி விட்டதாகவும் இதற்காகவே அவளிடம் கொஞ்சம் விளையாட வேண்டும் என்று நினைத்தவன் அதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்தான். ராஜேஸ்வரி சதாசிவத்தோட ஆட்டோவில் வந்து இறங்கியதை பார்த்ததுமே கதிர் அவர்களிடம் ஓடி வந்தான். என்னத்த நீங்க மட்டும் வாரீங்க, ரஞ்சனி லலிதாவும் வரலையா என்று ஆர்வத்தோடு கேட்டதும் ராஜேஸ்வரிக்கு குரலே எழும்பவில்லை. நானும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன் கதிர், 2 பேருமே வரலைன்னு சொல்லிட்டாங்க. என்னத்த இது எவ்வளவு பெரிய பார்ட்டி, நம்ம வீட்டுல நடக்கும் போது இவங்க வர வேண்டாமா? கதிர், லலிதாவை கூப்பிட்டேன், அவ ரமேஷ் வெளிநாட்டுக்கு போறத பார்க்கையில
எனக்கு தாங்காது, அழுதுருவேன். அத்தையும் மாமாவும் வருத்தப்படுவாங்க. அதனால நான் பானு வீட்டுக்கு போறேன், நீங்க வரும்போது என்னை கூட்டிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டா. அப்ப ரஞ்சனியை பத்தி தான் உனக்கு தெரியுமே. போக வேண்டியவளே போகல, நான் எதுக்கு போக போறேன்னு, நான் வீட்டில் தனியா ஜாலியா இருக்க போறேன்னு சொல்லிட்டா. நானும் என்ன செய்யட்டும் என்று ராஜேஸ்வரி வருத்தத்தோடு சொல்லும்போதே அவனுக்குள் ஒரு திட்டம் உருவாகிவிட்டது. தனிமையில் இருக்கும் ரஞ்சனியை பார்ட்டிக்கு கூப்பிடுவது போல போக வேண்டும். போனதும் அவள் கன்னத்தில் முத்தம் ஒன்று கொடுத்துவிட்டு வந்துவிட வேண்டும் என்று தான் அவன் போனான். பைக்கை வாசலில் நிறுத்திவிட்டு சத்தம் இல்லாமல் கதவை திறந்தான். ரஞ்சனி அறையில் மட்டும் லைட் எரிந்து கொண்டிருந்தது. அறைக்குள் போகலாமா என்று யோசித்துக் கொண்டு இருக்கையில் அவன் 2 எட்டு எடுத்து வைக்க சொல்லி வைத்த மாதிரி கரண்ட் போய்விட்டது. கரண்ட் போனதும் நல்லதுதான். இருட்டுக்குள் ஒரு குரல் கொடுத்தால் போதும், பயந்தவாறு தன்னை அணைத்துக் கொள்வாள். அது ஒன்றே போதும் அவள் விட்ட சவாலுக்கு என்று நினைத்தவாறு அடிமேல் அடி வைத்து ஒரு திருடன் போல் அவள் அறைக்குள் அவன் நுழைய, அதே சமயத்தில் லலிதாவும் வெளியே வர, உடலும் மோதிய மாத்திரத்தில் மென்மையும் வாசமும் கொண்ட ஒரு பெண்ணின் மேனி அவன் தோளில் கொடியாக சாய்ந்து மாத்திரத்தில் அவன் சிலிர்த்து போகிறான். வானத்திலிருந்து இறங்கிய மின்னலான ஊஞ்சல் ஒன்று அவனையும் அவனுக்குள் பின்னிக்கொண்டு அவளையும் ஏற்றிக்கொண்டு வான வீதியில் பறந்து போது கதிர் இந்த உலகத்தையே மறந்து மயங்கி போகிறான். அவன் நினைவுகள் எல்லாம் பூவுக்குள் வண்டாக, வண்டுக்குள் பூவாக இனிமை சேர்த்து தத்தளித்து கொண்டிருக்கின்றன. அவன் உடலெங்கும் கிளர்ச்சியான ஒரு சுகம் பரவி எப்போதும் இல்லாத ஒரு பரவசத்தோடும் மிக மெல்லிய ஈசல் இறகாக அவளோடு சேர்ந்து அவன் வானவில்லின் வண்ணங்களில் பறக்கிறான், பறந்து கொண்டே இருக்கிறான். அவனுக்கு வாழ்க்கையில் இந்த சுகம் போதும், வேறு தனக்கு எதுவும் வேண்டாம் என்று நினைக்கையில் அவன் நெஞ்சினில் இருக்கும் கரிய ரோமணத்தின் இடையே கூர்மையான நகம் ஒன்று வெகு ஆழமாய் பதிகிறது. அது கூட அவனுக்கு சுகமாக தான் இருக்கிறது. இந்த மாதிரி நகத்தின் கூர்மை அவன் உடல் முழுக்க பதிந்தால் கூட அவனுக்கு வலிக்காது. ஏனென்றால் ஒரு பெண்ணோடு காற்றில் மிதக்கும் சுகம் அந்த வலியையும் மிஞ்சி விடுகிறது. இன்னும் உயர உயர பறந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவன் நினைத்து கொண்டிருந்த போது அவனுக்குள் இவ்வளவு நேரமும் பின்னி இருந்தவள் அவனிலிருந்து நழுவி கீழே சாய்கிறாள். இவ்வளவு நேரமும் பரவசத்தில் மூழ்கியிருந்த கதிர் இப்போது தன்னை உணர்ந்தவனாக திடுக்கிட்டு போகிறான். நிஜமான உலகம் அவனை பதைபதைக்க வைக்கிறது. சற்று முன் அவனுக்கு சந்தோஷத்தையும் சுகத்தையும் வாரி வழங்கிய இருட்டு இப்போது திகிலும் அச்சமுமாய் அவனை மிரட்டுகிறது. நிதர்சனமான வாழ்க்கையின் புரிதல் அவனை நடுநடுங்க வைக்கிறது. தரையில் விழுந்தவள் அசைவற்று கிடக்க அவன் ரஞ்சனி என்று அவளை உலுக்குகிறான். அவள் அசைவில்லாமல் கிடக்கிறாள். வெளியே ஆட்டோ வரும் சத்தம். இவ்வளவு நேரத்துக்கு பிறகு ஆட்டோவில், அதுவும் இந்த தெருவிற்கு வருவது யாராக இருக்கும்? நிச்சயம் அத்தை, மாமா அல்லது லலிதாவாகத்தான் இருக்கும். இனியும் தான் இங்கே இருக்கக்கூடாது என்று நினைத்தவன் அவசரமாக வெளியே போய் கதவை பூட்டிவிட்டு பைக்கை எடுக்கிறான். இப்போதுதான் அவனுக்கு எல்லாம் புரிகிறது. லலிதாவிடம்தான் தாம் உறவு கொண்டோம் என்பதோடு அன்று நடந்த நிகழ்ச்சியை நினைத்து தனக்குள்ளேயே குறுகி போனான் கதிர். தன் அண்ணனுக்கு என்று பேசிய லலிதாவிடமா உறவு கொண்டோம்? ஒரு பெண்ணின் அருகாமை அந்த அளவுக்கு ஒரு ஆணை வீழ்த்தி விடுமா? அதுதான் வீழ்த்தி விட்டதே. அதற்கு உதாரணமாக தான் இதோ இரத்தமும் சதையும் எலும்பும் கொண்ட மனிதனாக நானே இருக்கிறேனே என்று ஊக்கியவன் அப்படியே உடைந்து போனான். அவன் மனம் கிடந்து தவித்தது. இதெல்லாம் ஒரு கனவாக இருந்துவிடக் கூடாதா என்று ஏங்கினான். இல்லை, நிஜம் நிஜம் என்ற அந்த முதலிரவு அறையும் அவன் எதிரே நின்ற லலிதாவும் அவனுக்குள் இருந்த முல்லை பாய்ச்சினார்கள். அவனுக்கு ரஞ்சனியின் நினைவு வந்தது. இப்போது முன்பு காதலித்ததை விட அவள் மீது இருந்த அன்பும் பிரியமும் மட்டுமல்ல, மதிப்பும் மரியாதையும் கூடிப்போனது. உண்மை தெரியாமல் அவள் மீது என்ன மாதிரி வன்மத்தை வளர்த்து கொண்டு அவளை எவ்வளவு மோசமாக நினைத்தான். மோசமாக நினைத்ததோடு மட்டுமல்லாமல் அவள் இருக்கும் போதே எப்படியெல்லாம் சிறுமைப்படுத்தி பேசினான்.
அவள் சவால் விட்ட மாதிரியே இவனின் ஒரு விரல் கூட அவள் மீது படாதபடி ஜெயித்து விட்டாளே. நாம் தான் மோசமாக அவளிடம் தோற்று போனோம். இந்த தோல்விக்கும் அவள் மீது வஞ்சம் வைத்ததற்கும் அவள் காலில் விழுந்த மன்னிப்பு கேட்டால் கூட அது தப்பாகாது என்று நினைத்து கொண்டவனுக்கு இப்போது மன ஆறுதல் கொண்டது. அது மட்டும் அல்லாமல் லலிதாவோடு தனக்கு திருமணம் நடக்கப் போவதை எண்ணி எண்ணி இந்த கல்யாணம் பேசிய நாளிலிருந்து அவனுக்குள் தூக்கம் என்பதே மறந்து போய்விட்டது. லலிதா கூட தன்னால் சேர்ந்து வாழ முடியுமா? தனக்கு அந்நியாக வரப்போகிறவள் என்ற அவள் மீது தனி மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தோமே, இனி அதை ஒதுக்கிவிட்டு அவளோடு எப்படி வாழ்வது? லலிதாவின் அருகில் போனாலே அண்ணனின் முகம் ஒரு முள் வேலியாக அவன் முன் தோன்றி அவனை தடுத்து விடுமே. அதையும் மீறி தன்னால் லலிதாவை நெருங்க முடியுமா? அவனுக்கும் லலிதாவுக்கும் கல்யாணம் பேசிய நாளிலிருந்து இந்த மாதிரி 1000 கேள்விகள் அவனுக்குள் தேல் கொடுக்காய் கொட்டி கொண்டிருந்தன. அவனால் நிம்மதியாக சாப்பிட முடியவில்லை, தூங்க முடியவில்லை. இரவும் பகலும் தரையில் விழுந்து மீனாக துடித்து கொண்டுதான் இருந்தான். ஆனால் இதற்கெல்லாம் கடவுளே அல்லவா ஒரு முடிவெடுத்து விட்டது போல, லலிதாவுடன் அவனை பூவும் பூவும் மோதியது போல என்ன அழகாக சேர்த்து விட்டார். இல்லாவிட்டால் அவன் ரஞ்சனிக்காக அவளின் வீட்டுக்கு வந்த வேளையில் எதற்காக லலிதாவை சந்திக்க வேண்டும்? அவர்கள் சந்திக்க வேண்டும் என்பதற்காக இருட்டு கூட அல்லவா அவனுக்கு துணை புரிந்திருக்கிறது. விதி கூட மாறுபட்டு இருக்கிறதே. தன் தலையை உலுக்கிக் கொண்டான் கதிர். இப்போது அவன் மனது சந்தோஷத்தில் சிறகடித்து பறந்து கொண்டிருந்தது. வாழ்க்கையை ரொம்ப அழகாக பூ பூத்த நந்தவனமாக தெரிந்தது. பாதை தெரியாமல் இருட்டுக்குள் தள்ளாடியவன் பளிச்சென்ற வெளிச்சத்திற்கு வந்தவன் போல குதூகலித்தான். மிரண்ட பார்வையோடு எப்போது துவண்டு விழவோம் என்று நடுக்கத்தோடு தன் எதிரில் நிற்கும் லலிதாவை பார்க்கையில் அவனுக்கு பாவமாக இருந்தது. ஆணாக இருந்தும் தானே இப்படி ஒரு கல்யாணம் நடக்கப் போவதை நினைத்து நினைத்து நெருப்பின் மீது நின்றவனாக தவித்து கொண்டிருக்கையில் பெண்ணாக பிறந்தவள் என்ன செய்வாள்? அதிலும் வயிற்று சுமையோடு யாரிடமும் சொல்லவும் முடியாமல் நெடுநாளாக வேதனையையும் துயரத்தையும் அல்லவா சுமந்திருப்பாள் என்று எண்ணியவன் அவளை தனக்குள் அணைத்து ஆறுதல் கூற வேண்டும் என்று அவள் அருகில் வர அவள் சற்றென்று தள்ளி அவனிடமிருந்து 2 அடி விலகி நின்றாள். லலிதா, என் வார்த்தையில் உனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் ரமேஷ் கூடவே இருந்து ஃப்ளைட் ஏற்றிவிட்டு அவன் நண்பர்களின் ஃபோன் நண்பர்களை தருகிறேன், கேட்டுக்கொள். அவ்வளவுக்கு ஏன், உன் அப்பா அம்மா அவன் கூடவே தானே இருந்தார்கள். அப்படியானால் அவர்களையே நீ கேட்டுக்கொள். நிச்சயமாய் ஏன் உன் தலையில் அடித்து கூட சத்தியம் செய்கிறேன், அவன் உங்கள் வீட்டுக்கு வரவே இல்லை. கதிர் சொன்னதை கேட்டதும் உடலில் இருந்த கொஞ்ச நஞ்ச பலத்தை எல்லாம் இழந்து வெறும் சக்கையாகி போனது போல உணர்ந்தாள் லலிதா. அவள் உடல் கொதித்து ஆவியாகிறது. 5-6 பிசாசுகள் கோர பற்களோடு அவளை விரட்டுகின்றன. அறையும் குறையுமாய் வேண்டா வெறுப்போடு உடுத்திருந்த சேலையின் முந்தானையை அவளின் கால் பரவி தடுக்க அவள் எழுந்து வெளியே ஓடப்போனாள். அவளுக்கு முன்னால் பாய்ந்து சென்று கதவை தாளிட்டான் கதிர். லலிதாவிற்கு குப்பென்று உயர்த்தது. இவன் எதற்காக கதவை தாளிட்டான்? இவ்வளவு நேரமும் இவளின் அருகாமையை மறந்து விலகி நின்றவன் இப்போது எதற்காக கதவை தாளிட்டான்? அவள் படம் எடுத்த நாப்பாம்பாக சீறினான். கதிர், நீ எனக்கு தாலி கட்டியிருக்கலாம், ஆனால் உன் விரல் கூட என் உடம்பில் பட விடமாட்டேன். கதிர் சிரித்தான். அவன் சிரிப்பு அவளுக்கு விஷமாக இருந்தது. அவளின் பார்வை அவன் மீது அனலாக வீசியது. அங்கிருந்த குத்துவிளக்கை விருட்டென்று எடுத்தவள் கூர்மையான பகுதியை தன் வயிற்றுப்புறமாக திருப்பி வைத்துக் கொண்டாள். கதிர் பதறிப்போனான். அவள் பக்கமாக கொஞ்சம் நெருங்கினாலும் சரி, குத்துவிளக்கின் கூர்மையை அவளின் வயிற்றில் பாய்ச்ச தயங்க மாட்டாள் என்று நினைத்த கதிர் அவளிடம் கெஞ்சினான். அவசரப்படாதே லலிதா, என் அண்ணன் உன் அறைக்கு வரவே இல்லை என்பது உண்மை. ஆனால் வந்தது யார் என்று தெரியுமா உனக்கு? லலிதா கதிரையே பார்த்து கொண்டிருந்தாள். அவனின் முகமாற்றம் அவளை என்னவோ செய்தது. சற்று முன் வரை சிரிப்பையே மறந்திருந்த அவன் முகம் இப்போது மகிழ்ச்சியில் பூவாய் விருந்திருந்தது. இது என்ன நாடகம்? எதற்காக இந்த நடிப்பு? அவள் மெல்ல நகன்று கதவு ஓரத்திற்கு சென்றாள். கதிர் இன்னும் கொஞ்சமாய் அவளை நெருங்கி வந்தான். இப்ப சொல் லலிதா,
உன் வீட்டிற்கு வந்ததும் உன்னை அணைத்ததும் சீச்சி என்று முகத்தை சுளித்தாள் லலிதா. கதிர், இப்படி பேச உனக்கு வெட்கமா இல்லை? இல்லவே இல்லை என்றவன் அவள் முகத்தை சற்றென்று பற்றி அவள் காதில் கிசுகிசுப்பாக சொன்னான். லல்லி, அது அது நான் தான். அவன் சொன்னதை கேட்டதும் படக்கென்று நிலை பெயர்ந்து வெளியே வந்துவிட்டது போல் தோன்றியது. கதிர் இப்போது கதிராக இல்லை, வேறு யாரோ அந்நியன் போல அவள் அருகில் நெருங்கி நின்றிருந்தான். லலிதா சட்டென விலகி நின்றாள். மருண்ட விழிகளோடு அவனை பார்த்தாள். அவளின் கைகளில் இருந்த குத்துவிளக்கு தானாக கீழே விழுந்தது. இவன் பொய் சொல்கிறானா? ரமேஷ் இல்லை என்றதுமே அந்த இடத்தில் தன்னை பதிய வைக்க முயல்கிறானா? அவன் எதற்காக அவ்வளவிற்கு சிரமம் எடுக்க வேண்டும்? அந்த நாட்கள் எப்படி இருந்தாலும் இப்போது அவள் அவனுக்கு உரியவள் தானே. தன்னை தொடுவதற்கு உரிய உரிமை அவனுக்கு இருக்கிறதே. என்ன லல்லி, அப்படி பார்க்கிற என்று அவன் கேட்டதும் அவளுக்குள் பளிச்சென்று சிறுவதே ஞாபகங்கள் குளிர்ந்த மேகமாக நினைவில் ஓடின. 4 பேரும் கூட்டாக விளையாடும்போது இவன் மட்டுமே அவனை லல்லி என்று கூப்பிடுவான். என்னை நம்பு லல்லி, நீயும் ஃபங்க்ஷனுக்கு வந்து விடுவாய். ரஞ்சனி மட்டும்தான் வீட்டில் இருப்பாள் என்று நினைத்தேன். அத்தையும் கூட என்னிடம் அப்படித்தான் சொல்லியிருந்தார்கள். ரமேஷ் பிரிந்து போவதை பார்க்க அவளுக்கு விருப்பமில்லை என்றும், அந்த நேரத்தில் நீ உன் தோழி வானு வீட்டிற்கு போகப் போவதாகவும் ரஞ்சனி மட்டுமே வீட்டில் இருக்கப் போவதாகவும் அத்தை என்னிடம் சொல்லி இருந்ததை நம்பி என்று கதிர் சொல்லவும் அவன் சொல்வது உண்மையான வார்த்தை என்றே அவளுக்கு பட்டது. ரமேஷை சந்திக்கும் போது எந்த குறுக்கீடும் இருக்கக்கூடாது என்றே அவள் அப்படி ஒரு பொய்யை ரஞ்சனியிடம் சொல்லி இருந்தாள். கதிர் விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்தான். வீட்டில் பார்ட்டி மும்மரமாக நடந்து கொண்டிருந்தது. ரமேஷ் ஏர்போர்ட்டிற்கு வரும்போது நாமும் வந்து கலந்து கொள்ளலாம், அதுவரையில் ரஞ்சனியிடம் பேசிக்கொண்டு இருக்கலாம் என்றுதான் நான் வந்தேன். ஆனால் எந்த கெட்ட எண்ணத்தோடும் நான் அங்கே வரவில்லை. ஆனால் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் என் உணர்வை இழக்க வைத்து விட்டது. அப்போது என் மனதை சமாதானப்படுத்தி கொண்டு தான் தொட்டேன். சமாதானமா? ஆம், நாம கட்டிக்க போகிறவள் தானே என்ற உரிமை என்னை அத்துமீற வைத்து விட்டது. என்னை நம்பு லலி, ப்ளீஸ். பொய், எல்லாம் பொய். என்னை சமாதானப்படுத்துவதற்காக நீ இப்படிப்பட்ட பொய் சொல்றே என்று லலிதா சீரலாய் சீறிய போது கதிரின் முகம் கருத்து போனது. என்ன லலிதா, உன் வரைக்கும் நான் அவ்வளவு கேவலமாக போய்விட்டேனா? இது நாள் வரையில் ஒன்றாக வளர்ந்து ஒன்றாக ஒரே குடும்பமாக தானே இருந்திருக்கிறோமே தவிர பிரிவு என்பதே நம்மிடம் இருந்ததில்லை என்பது உனக்கு நன்றாகவே தெரியும். அப்படியும் நாட்கள் தான் நம்மை பிரித்து இருக்கலாமே தவிர மாதங்களோ வருஷங்களோ நம்மை பிரித்ததில்லை என்று உனக்கே தெரியும். ஏனோ நீ என்னை நம்ப மறுக்கிறாய் என்று கதிர் சொன்னதும் குழம்பி தவித்தாள் லலிதா. மன விளிம்பின் ஓரங்களில் இத்தனை நாளும் உட்கார்ந்திருந்த அவளின் நம்பிக்கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நொறுங்கி தொடங்கின. ஒருவேளை இவன் தன்னை ஆறுதல் படுத்துவதற்காக வேண்டி பொய் சொல்கிறானோ? 4 பக்கமும் தறிக்கெட்ட அலையும் தன் நினைவுகள் எல்லாம் தனக்குள் குவித்த ரமேஷையும் கதிரையும் தனித்தனியாக பிரித்து உணர முயன்றாள். அவளுக்கே அவள் செயல் பைத்தியக்காரத்தனமாக தோன்றியது. தனக்கு பைத்தியம்தான் பிடித்து விட்டதோ என்று அவளுக்கு பயமாக இருந்தது. இருட்டு நிறைய இறுக்கங்களோடு அவளை விட்டு விலக மறுத்தும் அடம் பிடித்தது. கணவனுக்கும் மனைவிக்கும் தான் இந்த இருட்டு தேவை, காதலர்களுக்கு இருட்டு தேவையில்லை என்பதை புரிந்து கொள்ள அவள் எவ்வளவு பெரிய விலையை கொடுத்திருக்கிறாள். அப்படி கொடுத்திருக்காவிட்டால் அவளுக்கான இந்த முதலிரவில் அவள் எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருப்பாள். இப்படி கதியற்ற நாதியற்ற ஒரு அனாதையாக தன் வயிற்றுக்குள் இருக்கும் ஒரு குழந்தைக்காக இந்த முதலிரவின் அறையில் ஒரு தனி ஜீவனாக போராட வேண்டி இருந்திருக்குமா என்று அவள் நினைத்த போது அவள் உடலெங்கும் குருதி கொப்பளிப்பதாக தோன்றியது. கதிர் அவள் அருகில் வந்து நின்றான். அவன் முகம் துயரத்திலும் வேதனையிலும் தோய்ந்திருந்தது. உங்க வீட்டிலேயே பழகி உங்க கூடவே வளைய வந்து கொண்டிருக்கும் என்னை உனக்கு நன்றாகவே தெரியும். அப்படி இருந்தும் கூட என்னை இவ்வளவு கீழ்த்தரமாக எண்ணி இருக்கிறாயே என்று இப்போதுதான் தெரிகிறது லலிதா என்று அவன் வலியோடு சொன்னபோது லலிதா அவனுக்கு ஆறுதல் சொல்ல தவித்தாளே தவிர அவளால் பேச முடியவில்லை. எது நிஜம் எது பொய் என்று அவளால் இன்னமும் புரிந்து கொள்ள முடியவில்லை.
இருட்டு பிரதேசத்திற்குள் நின்று கொண்டு 4 பக்க திசைகளை தேடி கைகளால் துளாவிக் கொண்டிருந்தாள். ஒன்றை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் லலிதா. தொடாத ஒரு பெண்ணை தான் தொட்டதாக எந்த ஆண்மகனும் ஒப்புக்கொள்ள மாட்டான். கதிர், அதிலும் என் அண்ணனுக்கு மனைவியாக போகிறவர்கள் நீங்கள் என்ற எண்ணத்தில் உன் பக்கத்தில் கூட நான் வந்ததில்லை. அவ்வளவு ஏன், உன் முகத்தை கூட ஒரு முறையேனும் நான் ஏறிட்டு பார்த்ததில்லை. அப்படி இருந்தும் நீ என்னை பற்றி எப்படி இப்படி கேவலமாக நினைத்தாய் என்று எனக்கு தெரியவில்லை. அது என்னுடைய துரதிர்ஷ்டம் என்றே நினைத்துக் கொள்கிறேன். அவன் சொல்ல சொல்ல லலிதா துடித்தாள். அன்று நான் உன்னை அணைத்த போது நீ என்னிடம் இருந்து விடுபட நினைத்தவளாய் உன் கட்டை விரல் நகத்தை என் நெஞ்சில் பதித்து விட்டாய். அது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா லலிதா என்று அவன் கேட்டதும் நிலத்தில் விழுந்த மீனாய் துடித்து போனாள் லலிதா. ஒரு பெண்ணிற்கு பாதுகாப்பு அவள் பல்லும் நகமும் தான் என்று காந்திஜியே சொல்லியிருக்கிறாரே. அவளின் கட்டை விரல் அவனுள் அழுத்தமாக பதிந்திருந்தது. அழகையே விரும்பாத அவள் ஏனோ வலது கையின் கட்ட விரலை மட்டும் வளர்த்திருந்தாள். இப்போது அவளுக்கு கதிர் மீது சந்தேகமே இல்லை. லலிதா என்று இன்னுமே ஏதோ சொல்ல போனவனின் காலில் துவண்டு கொடியாக விழுந்தாள் லலிதா. என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க. ஏற்கனவே வளர்ந்திருந்த கட்டை விரல் நகத்தை அந்த நெஞ்சில் பதித்து அந்த கரங்களில் இருந்து அவள் விடுபட முயன்றது உண்மைதான். தன் கால் அடியில் சரிந்து கிடந்த லலிதாவை தன் ஒற்றை கையால் பற்றி விருட்டென தூக்கினான் கதிர். அலைந்து குலைந்து கண்ணீரோடு எழுந்து அவளின் முன்னே தன் சட்டையை விலக்கி திறந்திருந்த மார்பை காட்டினான். உன் நகம் பதிந்த தழும்பு இதோ நிலா பிறை வடிவத்தில் இருப்பது உனக்கு தெரிகிறதா லலிதா? அந்த புன்னை என்று அவள் சொல்லும் முன்பே அவனை பேச விடாமல் அவன் வாயை தன் கரங்களில் பொத்தினாள் லலிதா. அவள் பார்வையும் அழுகையும் உள்ளடக்கி இருந்த அவள் உதடும் அவள் முகமும் இப்போது சிவந்து கனிந்து பூரித்து போயிருந்தது. அவளால் பேச முடியவில்லை. அதனால் அவன் இனி எதுவும் சொல்ல வேண்டாம் என்று தன் முக அசைவிலேயே சிறு குறிப்பு கொடுத்தவள் அப்படியே அவன் தோளில் சாய்ந்தாள். சொல்லி வைத்தது போல் கரண் போயிருக்க பளிச்சென்ற ஜன்னல் வழியே தெரிந்த நிலவு அவர்களை பார்த்து கொண்டிருந்தது. அப்பாடா, ஒரு வழியா எல்லார் கேள்விக்கும் விட கிடைச்சு அவங்கவுங்க வாழ்க்கை சந்தோஷமா அமையட்டும்னு வாழ்த்து சொல்லிட்டு நான் இப்போதைக்கு இந்த கதையிலிருந்து தாங்க வெளியே போறேன். மீண்டும் ஒரு புதிய கதையோடு உங்களை திரும்ப வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கீர்த்தனா. இது அம்மோஸ் ஸ்டோரீஸ். விடை கிடைத்து விட்டது.